ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவசரமான காலை நேரத்தில் ஈஸியாக 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய மோர் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: ஒரு குத்து சின்ன வெங்காயம், 4 காய்ந்த மிளகாய், தேவையான அளவு பொடி உப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் 10-15 வெந்தயம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3 பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் எண்ணெய், அதுக்கப்புறம் தயிர். சின்ன மிக்ஸி ஜாரில் 3 பச்சை மிளகாய், 5 சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, இதை அரைக்கும் போது பிடிச்சி பிடிச்சாக கட் பண்ணி தான் அரைப்பேன். 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து தண்ணி ஊற்றாமல் கொரன்னு அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. தயிர், இது வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் தயிர் விற்றாங்க ஒரு அக்கா, அவங்கள்ட்ட தான் வாங்கினேன். ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினேன். 2 கிளாஸ் தயிர் இருக்கும். நீங்கள் அதே 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நல்லா கரண்டி வச்சு கலக்கி விட்டுக்கோங்க. வாணலி சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் எல்லாமே கருகாது. சிம்மில் வச்சு செய்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவு இருக்கும். கடலைப்பருப்பு வந்து நல்ல கலர் மாறினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த பொருள் சேர்க்கணும். காய்ந்த மிளகாய் வந்து பிச்சு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கூட கொஞ்சம் அப்படி காரம் தேவைன்னா கூட 2 காய்ந்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும் மோர் குழம்பு வந்து. அதுக்கப்புறம் இஞ்சி மிளகாய் எல்லாம் அரைச்சோமா மிக்ஸி ஜாரில் அந்த விழுது வந்து சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா வதக்கும்போது அவ்வளோ ஒரு மணமாக இருக்கும். அவ்வளோ ஒரு மணக்கும். அதோட பச்சை வாசனை வந்து போகணும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி அதையுமே சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வந்து வதங்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு மட்டும் வதங்கினா போதும். வாயில் கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி வதக்கணும் சின்ன வெங்காயத்தை. அப்போ தான் மோர் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக மணமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த
மோர் சேர்த்துக்கோங்க. மோரை சேர்த்து நல்லா கரண்டி வச்சு இப்படி இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மோர் வந்து இந்த வெயில் நேரத்துக்கு நல்லது, உடம்புக்கு வந்து நல்லா குளிர்ச்சி. அதனால் கட்டாயம் வந்து இந்த மாதிரி மோர் குழம்பு வச்சு கட்டாயம் சாப்பிடுங்க. அப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இந்த வெயிலுக்கு அதுக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் அந்த மோர் குழம்பு. சூட்டை தணிக்கும். அதுக்கப்புறம் பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. பொடி உப்பு சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மோர் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக அப்படி பொங்கி வரவுமே சைடில் ஒரு மாதிரி நுரனக்கா வரும். அந்த மாதிரி வரவுமே நீங்கள் வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அப்படின்லாம் ஒரு மாதிரி திரியாக ஆயிரும் கொதிக்க விட்டிங்கன்னா. சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான மோர் குழம்பு ரெடி. நான் எப்படி செஞ்சனோ அந்த மாதிரி நீங்கள் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி வந்ததுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து சுட சுட சாதத்துக்கெலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி டேஸ்ட்டு பார்ப்போமா? எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது மோர் குழம்பு. நல்லா மணமாக இருக்கும். சாப்பாடு ஏற்கனவே சூடாக இருந்தது. இந்த மோர் குழம்பும் சூடாக இருக்குது. சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரெண்டும் நல்லா பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். பார்க்கறதுக்கே இவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. நல்லா மணமாக இருந்தது. கிச்சனே அவ்வளோ ஒரு மணமாக இருந்தது. கருவேப்பிலையும் சேர்த்து சாப்பிடும்போது சொல்லவே வேண்டாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை ஏற்கனவே முடி நல்லா வளரும். அதை சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். செல்வி விஸ்வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹைப் கட்டாயம் கொடுங்க. தேங்க்யூ. பாய்.